بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعلمناه من لدنا علما. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من قرأ سورة الكهف في يوم الجمعة أضاء له من النور ما بينه وبين الجمعتين، أو كما قال سيدنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள்: மன் கரஅ சூரத்துல் கஹஃப், யார் சூரத்துல் கஹஃபை ஃபி யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை என்று ஓதுகின்றார்களோ, அதாஅ லஹு மினன் நூர், அவருக்கு ஒரு பிரகாசம் ஏற்படும். மா பைனஹு வ பைனல் ஜும்அத்தைன், அவருக்கு அந்த ஜும்மாவிற்கும் அடுத்து வரக்கூடிய ஜும்மாவிற்கு மத்தியில் உண்டான இடைப்பட்ட காலத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு பிரகாசத்தை தருவான் என்கின்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களே, பிரிதுர் ஹதீஸில் மன் ஹஃபிஸ அஷ்ரா ஆயாத் மின் அவ்வலி சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃபின் முதல் 10 வசனங்களை ஒருவர் மனனம் செய்து ஓதுவாரையானால் ஒசிம மினத் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பிரிதர் ஹதீஸில் மன் கரால் அஷ்ரல் அவாஹிர மின் சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃபின் கடைசி 10 வசனங்களை ஒருவர் ஓதுவாரையானால் ஃபஇன்னஹு இஸ்வத்துல் லஹு மினத் தஜ்ஜால், அவருக்கு தஜ்ஜாலிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் கஹஃப் அத்தியாயம் வெள்ளிக்கிழமை என்று மூமின்களால் ஓதப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஹதீஸ்கள். கஹஃப் என்னும் அத்தியாயம் குர்ஆன் ஷரீஃபின் மைய பகுதியில் வரக்கூடிய ஒரு அத்தியாயம். 15வது ஜுஸ்வின் பிற்பகுதியில் தொடங்கி 16வது ஜுஸ்வின் முற்பகுதியில் சுமார் அரை ஜுசுகள் உடைய அளவிற்கு உள்ள ஒரு சிறிய அத்தியாயம்தான். இந்த அத்தியாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஓதப்பட வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்கள் ஓதும் பட்சத்தில் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அது உங்களுக்கு பிரகாசத்தை தரும் என்ற ஒரு ஹதீஸும், சூரத்துல் கஹ்ஃபுடைய முந்திய 10 வசனங்கள், இன்னொரு ரிவாயத் சூரத்துல் கஹ்ஃபின் பிந்திய 10 வசனங்களை ஒருவர் மனனம் செய்வாரேயானால் தஜ்ஜாலிடமிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஆதலால் தான் முஃமின்களிடத்தில் தொன்று தொட்டு வெள்ளிக்கிழமை அன்று இந்த சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகின்ற வழக்கம் இருந்து வந்தது, ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும். குறிப்பாக இது ஜும்மாவிற்கு முன்பு ஓதிவிடுவது மிகச் சிறந்தது. நாமும் அதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவோ நேரங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அது இது எதுக்கெல்லாம் நேரம் போகுது. இதுக்கு ரொம்ப ஸ்லோவா ஓதுறவங்களா இருந்தா 1/4 மணி நேரம் ஆகும். வேகமா ஓத முடியும்னு சொன்னா ஒரு 10 நிமிஷத்துல ஓதிடலாம், அல்லது அதிகப்படியா 20 நிமிஷம்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்லோ, அப்பதான் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓதிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா ஒரு 20 நிமிடம் ஆகலாம், அரை ஜுசுடைய அளவு. வேகமாக ஓத முடியும், நல்ல பழக்கம் இருக்குன்னு சொன்னா 10 நிமிஷத்துல ஓதிட முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதுனா இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கு. இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? அல்லாமா அபுல் ஹசன் அலி நதவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு வரலாற்று நூல்ல எழுதினாங்க, நான் எனக்கு
என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து 8 வயதிலிருந்து இந்த அத்தியாயத்தை ஓதி வருகிறேன். அவன் மிகப்பெரிய ஸ்காலர், இந்தியாவின் மிகச்சிறந்த ஸ்காலர்களில் ஒருவர். நிறைய அரபியில பல கிதாபுகள் எழுதியிருக்காங்க. இவர்களுடைய அரபு மொழியில் எழுதப்பட்ட இவர்களது கிதாபுகளை பார்த்துவிட்டு அரபுகள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் யார், எத்தகைய மனிதர் என்று யோசித்தார்கள். ராபித்துல் இஸ்லாமி என்று சொல்லப்படுகின்ற உலகளாவிய இஸ்லாமிய அமைப்பின் மிக முக்கிய பொறுப்பாளராக ஆக்கினார்கள். மேலும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற விதத்தில் காபாவிற்கு அவர்களை வரவழைத்து காபாவை திறந்து உள்ளே தொழுவதற்கு அனுமதித்தார். இது மாதிரி ரொம்ப ரேரா சில பேருக்கு தான் இந்த கௌரவம் கொடுக்கப்படும். அத்தகைய கௌரவம் கொடுக்கப்பட்ட மாமனிதர்களில் அலிமியான் என அழைக்கப்படுகின்ற அபுல் ஹசன் அஜி ரஹ்மத்துல்லா ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, இந்தியாவின் மிகச்சிறந்த ஆளுமை, சாதாரண மனிதர் அல்ல, பெரிய கல்வியாளர். ஒரு சொல்லப்படும் 1986 ஷாபாண்டி வழக்கு வந்த பொழுது இஸ்லாத்தினுடைய ஷரிய சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது என்பதால் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு. காலம் முழுக்க ஆயுள் முழுக்க ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஆனா தலாக் விடப்பட்ட விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஆயுள் முழுக்க ஜீவனாம்சம் என்பது இல்லை. அந்த இத்தாவுடைய காலத்தில் மட்டும்தான் ஜீவனாம்சம் உண்டு. இது ஷரிய சட்டம். ஆனால் இதற்கு மாற்றமான தீர்ப்புகளை வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை நடைமுறைப்படுத்த கூடாது என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட வேண்டும். அந்த சட்டம் 3-2 என்ற மெஜாரிட்டியில் அந்த சட்டம் இயற்றப்படும், ஜெயிக்கணும். அப்பதான் முடியும். இந்த கட்டத்தில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இவங்க தான் அலிமியான் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லப்படுகின்ற அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹ் தான் அவங்கள சந்திக்கிறான். பல கட்டங்களில் டைம் கேட்கிறாங்க. அவரால் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. இறுதியில ஒரு கட்டத்துல அன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு அவர் போகணும், நேரமே இல்ல. கேட்கிறாங்க கடைசியில, நீங்க உங்களுடைய வீட்டிலிருந்து பாராளுமன்றத்திற்கு செல்வீர்கள் அல்லவா, அந்த இடைப்பட்ட அந்த பயண நேரம் கொஞ்ச நேரம் நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்துல கூட அவங்க பயணம் செஞ்சாங்க. பாராளுமன்றம் வரைக்கும் ஒரு குறுகிய தூரம் தான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. அதற்கு அடுத்து 3-2 என்ற மெஜாரிட்டியில் ஷரிய சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அந்த கோர்ட்டுடைய உத்தரவு மறுக்கப்பட்டு அதற்கு எதிராக பண்ணணும்னா இப்படித்தான் பண்ண முடியும். அத்தகைய ஆளுமைகள் ஒருவர் என்பதற்காக சொல்ல வருகிறேன். இவங்க ஒரு புக் எழுதினாங்க, அல் ஈமான் வல் மாதியா, ஈமானும் உலகமும் என்று ஒரு புத்தகம் எழுதினாங்க. எதுக்கு அதை எழுதினாங்கன்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க 8 வயசுல இருந்து நான் சூரத்துல் கஹ்ஃப ஓதிக்கிட்டு வர்றேன். ஆனா ஏன் அல்லாஹ் ஓத சொன்னா, எதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொன்னாங்க, அப்படி அந்த அத்தியாயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்பு, அதாவது ஒரு நீண்ட நெடுங்காலத்திற்கு பின்பு ஒரு மிகச்சிறந்த அரபி ஸ்காலராக ஆலிம் பிறந்த அவர்கள் மாறி உலகம் முழுவதும் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்ட அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, இதை நான் ஆய்வு செய்தேன். அப்பொழுது எனக்கு கிடைத்த தகவல்களை பதிவு செய்து அல் ஈமான் வல் மாதியா என்று ஒரு புத்தகத்தை தொகுத்தார்கள். இது மிக பிரசித்தி பெற்ற புத்தகம், தமிழிலும் வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் அவங்க குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு தகவலை சொல்லுவாங்க. இன்று பொதுவாக இன்றைய நவீன வாழ்க்கை முறை ஈமானுக்கும் இஸ்லாமிய வாழ்வுக்கும் பல்வேறு சோதனைகளை தருகிறது. பல கட்டங்களிலிருந்து சோதனைகள் வருது. சிந்தனை ரீதியாக நாம் பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அரசியல் ரீதியான பிளவுகள் ஒருபுறம், சமூக வெளிகளில் வெளிப்படுத்தப்படுகின்ற வித்தியாசமான புது புது கருத்துக்கள் ஒருபுறம், எதற்கும் கட்டுப்பட்டு நடக்க விரும்பாத இளைய தலைமுறையினின் நடவடிக்கைகள் ஒருபுறம், மனம் போன போக்கில் ஒரு குரூப் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படி வாழ்றது தப்பில்லைன்னு நினைக்குது. யாரு யாரோடு வாழ முடியும் என்று நினைக்கிறது. நீ ஓ மதத்துல இரு, நான் என் மதத்துல இருக்கேன், நம்ம குடும்பம் நடத்துவோம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நினைக்கிறாங்க. இதை பெரிய தவறாக கூட கருதப்படாத ஒரு காலம். இப்படியெல்லாம் நாம் வாழும் காலத்தில் கூட பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம். பலவிதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு பக்கத்திலும். இன்னைக்கு இந்திய அரசியல் சாசனம் அவரவர் விரும்புகின்ற தேர்ந்தெடுக்கின்ற கொள்கையை, மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை பரப்புவதற்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட எழுதப்படாத விதியாக எதிர் கருத்துக்கள் ஒன்றுக்கொண்டு முரண்படக்கூடியவைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகின்ற ஒரு காலம்.
எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுண்டு பிள்ளைங்களை முஸ்லிம்களை அடிக்கிறது, துன்புறுத்துறது. ஏன் சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சட்ட ரீதியாக ஒண்ணுமே இல்லை. ஆனால் அப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது. சொல்லு, இல்லைன்னா அடிப்பேன். இன்னொரு பக்கம் வந்தே மாதரம் பாடு அப்படின்னு சொல்றான். பாடுறத கட்டாயம் சொல்றான். ஷிர்கான வரிகள் அங்கே இருக்கிறது. ஷிர்கான வரிகள் இருக்கிறது என்பதால் தான் அதை கட்டாயப்படுத்துகிறார். இல்லைன்னா அது சொல்ல போறது இல்லை. ஷிர்கான வரிகள் இருக்கிறது, எனவே கட்டாயப்படுத்துகிறார்கள். எல்லோரும் இதை பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். உதாரணத்துக்காக சொல்றேன், இப்படி கொள்கை ரீதியாக, சிந்தனை ரீதியாக, தத்துவங்கள் ரீதியாக ஈமானுக்கு எதிரான நிலைப்பாடுகளை முஸ்லிம்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அரசியல்ல பல்வேறு மாற்றங்கள், எதிரெதிரான ஒரு நிலை, நம்மை அழிப்பதற்குண்டான பல்வேறு சூழ்ச்சிகள், ஷரியத்துடைய சட்டத்தை நீக்குவதற்கு பல்வேறு முயற்சிகள். ஷரிய சட்டத்தை எடுக்கணும், யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறான். யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர்றது நோக்கம் அல்ல, ஷரியத்துடைய சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கம். இதான ஒரு திட்டம். இது மாதிரி ஒவ்வொரு கொஞ்சம் முன்னாடி தனித்தனியா முத்தலாக்கு தடை சட்டம் ஏதோ ஒரு பேர்ல கொண்டு வருவான். வக்ஃபுக்கு தடை, அதுக்கு தடை, இதுக்கு தடை. சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு நீண்ட நெடுங்காலம் பாபர் மஸ்ஜித் ஒரு பெரிய போராட்ட களமாக இருந்தது. 1992 அதை இடிச்சுட்டாங்க. ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதெல்லாம் முடிச்சு கோர்ட்டுக்கு போய், கோர்ட்டு குரங்கு அப்பத்தை பங்கு வச்ச கதையில ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து அந்த மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. இதுவெல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு. ஆனால் இப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒவ்வொரு மாதமும் எங்கேனும் ஒரு இடத்துல மஸ்ஜித் இடிக்கப்படுகிறது. அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாங்க, இப்ப அப்படிலாம் கஷ்டப்படுறது இல்லை. சின்ன சின்ன காரணங்கள், புல்டோசரை வச்சு சாதாரணமா, அதுவும் வடநாட்டு பகுதியெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பிரச்சனைகளை இஸ்லாமிய மக்கள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதை எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய அத்தியாயம் முக்கியமான 4 மைய கருத்துக்களை உள்ளடக்கியது. இன்னும் சொல்ல போனால் அந்த 4 மைய கருத்துக்கள் அந்த சூறாவை தவிர்த்து வேறு எதிலும் இல்லை. திரும்ப திரும்ப வரக்கூடியது கூட அல்ல. பல தகவல்கள் பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப வரும். முக்கியமாக இது 4 கருத்துக்களை சொல்கிறது. அந்த 4 கருத்துக்கள் அந்த அத்தியாயத்தில் மட்டுமே இடம்பெறுகிறது, வேறு இடத்துல இல்லை. ஆனால் இந்த 4ம் மனித ஒரு மோமின் தன் வாழ்வை பாதுகாத்துக் கொள்வதற்கு, இஸ்லாமிய அடிப்படையில் தங்களை தக்கவமைத்துக் கொள்வதற்கு இவை அவசியம் என்பதால் தானோ என்னவோ அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை திரும்ப திரும்ப வார வாரம் ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லையா? திரும்ப திரும்ப அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்ல? அந்த காரணத்திற்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது என இவர்கள் தங்களுடைய புத்தகத்தில், கிதாபுகளில் அதை அவர்கள் பதிவு செய்கிறார். நிறைய விஷயங்கள் நம்மை குழப்பத்திற்கு ஏற்படுத்தினாலும், அதை சில பேர் சொல்லுவாங்க, தஜ்ஜாலுடைய குழப்பம் சொன்ன உடனே தஜ்ஜாலு கியாமத்து நாள்ல தானே வருவான் அப்படின்னு நினைக்க வேணாம். சல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துல தஜ்ஜாலூன கத்தாபூன், நிறைய பொய்யர்கள் தஜ்ஜால்கள் வருவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை நபி என கூட தாவா செய்வார்கள். ஆனால் நானே இறுதி நபி, எனக்கு பின்பு நபி இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய தஜ்ஜால்கள் வருவாங்க. பெரிய தஜ்ஜால் அவன் கடைசி நேரத்தில் வர்றவன். அதற்கு முன்னால பல்வேறு தஜ்ஜால்கள், எதுவெல்லாம் ஈமானை பறிக்கக்கூடிய விஷயங்களோ அவைகளை அனைத்தையும் தஜ்ஜாலாகத்தான் பார்க்கப்படும். இன்னைக்கு இன்னும் சொல்ல, நம்ம வச்சிருக்கக்கூடிய மொபைல், அதில் கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் வசதிகள் கூட ஒருவேளை இது தஜ்ஜாலின் இன்னொரு உருவமாக கூட இருக்கலாமோ என்று நாம் கருதத்தான் வேண்டும். இது போன்ற தஜ்ஜால்களுடைய அந்த வருகை என்பது, வரிசை என்பது ஒவ்வொரு காலத்திலும் இருக்கும். இதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு வேண்டும். பாதுகாக்கும் இந்த அத்தியாயம் உங்களை பாதுகாக்கும். நீங்கள் இந்த அத்தியாயத்தை ஓதுவது, மனனம் செய்வது, அதை உங்களை பாதுகாக்கும் என்பது பொருள். அதை நாம் அப்படித்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக, குறிப்பாக 4 தகவல்கள் இதில் சொல்லப்படுகின்றன. ஒன்று, குகைவாசிகளின் வரலாறு சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாமின் வரலாறு சொல்லப்படுகிறது. தோட்டக்காரர்கள் என்று 2 தோட்டக்காரர்கள் பற்றிய வரலாறு சொல்லப்படுகிறது. இறுதியாக துல்கர்னைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலகை கட்டியாண்ட ஒரு அரசனின் வரலாற்றை இந்த அத்தியாயம் சொல்கிறது. மோமின்களே, இதை சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நவீன உலகில்
முக்கியமாக இந்த 4 குழப்பங்கள், நவீன உலகம் 4 குழப்பங்களால் பாதிக்கப்படும். இந்த குழப்பங்கள் இருக்கும். இதிலிருந்து அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது பொருள். எல்லாம் எனக்கு தெரியும், இது ஒரு ஆட்டிடியூட். என்னிட்டலாம் சொல்லாதீங்க, நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் என்ற ஒரு இருமாப்பு, ஒரு மனப்பான்மை, இந்த சிந்தனை, இது தவறு என்பதை இந்த அத்தியாயத்தில் குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றின் மூலம் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். கொள்கை ரீதியான குழப்பங்கள், ஈமானுக்கு சோதனை ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள் அது வரும். அப்பொழுது தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது தொடர்பாக குகைவாசிகளின் வரலாறு அங்கே சுட்டி காண்பிக்கப்படுகிறது. காசுதான் மிக முக்கியம், காசு இருந்தால் போதும், காசு எல்லாவற்றையும் செய்யும். இது எது வரைக்கும் நினைப்பான்னு சொன்னா, பணக்காரன்ட்ட பணம் இருக்கிற வரைக்கும் இந்த சிந்தனை இருக்கும். ஒரு கட்டத்தில் முத்துனதுக்கு பின்னாடி தான் தெரியும், ஓ இது ஒண்ணுக்கு உதவாது அப்படிங்கிற சிந்தனை வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பொதுவாகவே காசு பணம் 10 செய்யும் சொல்லுவாங்கல்ல, காசு தான் எல்லாம், பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு அரபு இலக்கிய எழுத்தாளன் கிண்டலாக எப்படி சொல்வான், ஒருத்தனுடைய கழுத்தை வெட்டினால் அங்கே சொட்டிய ரத்தம் கொஞ்ச நேரத்தில் தங்க கட்டியாக மாறிடும் அப்படின்னு நினைச்சா சாதாரணமாக கொலைகளை செய்வார்கள் மனிதர்கள். அவன் கொலை செய்யற பத்தி இன்னைக்கு நம்ம அரசியல்ல பாக்குறோமா இல்லையா? ஒரு எம்எல்ஏ போஸ்ட் வேண்டா கூட 4 பேரை கொண்டாதான் கிடைக்கும்னு சொன்னா 4 பேர் என்ன 40 பேரை கொள்றதுக்கு தயார். ஒரு பெரிய முதல்வர் போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 2 சமூகத்தை நாசமாக்கி சாகடிக்கணும்னு சொன்னா அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை என்று நாம் வாழும் காலத்திலேயே இவைகள் எல்லாம் நாம் பார்த்து வருகின்ற நிலை. அப்ப காசு அதுதான் முக்கியம் அப்படிங்கிற சிந்தனையை தோட்டக்காரர்களின் வரலாறு அதை தாண்டி அறிவிக்கிறது. மாறாக அதே போன்று ஆட்சி, அதிகாரம், பவர், சக்தி வருகின்ற பொழுது எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்ற சர்வாதிகாரமா, மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பை நிறைவேற்றப் போகின்றோமா என்ற இரு சிந்தனைகளுக்கு மத்தியில் தள்ளாடுகின்ற மனிதன் முறையானதை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற வசனம்தான் துல்கர்னைன் என்ற மாமன்னரின் வரலாறு இந்த அத்தியாயம் கூறுகின்ற வரலாறு. இப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த 4 விஷயங்கள் மிக முக்கியமானது. கொள்கை இன்னைக்கு நம்ம சொல்றோம், கொள்கை எவ்வளவு பிரச்சனைகள் வரத்தானே செய்யுது. நான் சொன்னேன், ஜெய்ஸ்ராம்னு சொல்றாங்கிறான், முத்தலாக் தடை சட்டம்னு சொல்றான், நாளைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லி என்னென்னலாம் வரும். ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணணும்னு சொல்லுவான், என்னென்னலாம் கொண்டு வர போறாங்க. கற்பனைக்கு கூட எட்டார். உண்மையிலே தலாக் ஆகிருக்கும், அது சட்டப்படியான கோர்ட் ஏத்துக்கணும், அப்பதான் தலாக்குன்னு சொல்லுவான். நம்மள சில முட்டாள்கள் என்ன செய்யும், தலாக்கு நடந்திருக்கும், இதை பயன்படுத்திக்கிட்டு கோர்ட் சொல்லல, கோர்ட்ல தான் அனுமதி இன்னும் வரல, அதனால நாங்க கணவன் மனைவியா இருக்கிறோம் சொல்லி திரும்ப கூட வாழ்றதுக்கு தயாராவாங்க. அப்போ இப்படி ஈமானுக்கு ஆபத்தான சூழ்நிலைகளை எல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். இது போன்ற கட்டங்களில் 1000 சட்டங்கள் வரட்டும், 1000 மிரட்டல்கள் வரட்டும், 1000 உருட்டல்கள் வரட்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் நிலையானது, ஷரியத்து தான் உயிரானது, இதை தவிர்த்து நான் எதையும் கற்பனை செய்ய முடியாது, அனைத்தையும் நான் கடந்துதான் செல்வேன், இதுதான் எனது உயிர் என்ற சிந்தனை ஒரு ஈமானிய வாழ்வு நிறைந்த மூமினத்தில் இருக்க வேண்டும். இதைத்தான் கஹ்ஃப் அத்தியாயம் சொல்லுது. அது எப்படி சொல்லுது தெரியுமா? பொதுவாக ஈமான் ஸல்லல்லாஹு அலைஹி முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகை, அதற்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை, அவர்கள் கொண்டு வந்த முறையான கொள்கை, ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, புறக்கணித்தவர்களும் உண்டு. அந்த ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு மக்கள் இருப்பார்கள் அல்லவா, அந்த வழித்தடத்தில் வருகின்ற பொழுது ஒரு ஊர், அப்சூஸ் அப்படிங்கிறது ஒரு ஊரினுடைய பெயர். அந்த ஊர்ல திக்யானுஸ் என்ற ஒரு மன்னன் இருக்கின்றார். இந்த காலத்துல உண்மையிலேயே ஈமானை ஏற்றுக்கொண்ட பல மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நெருக்கடி கொடுத்தான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. நெருக்கடி கொடுத்தான், மரியாதையை ஈமானை விட்டு வெளியே வரணும், நீங்கள் சிலைகளை வணங்கணும்னு சொல்லப்பட்டிருந்தது. அப்பொழுது 7 சில வாலிபர்கள் இருக்கிறதாக தகவல். அந்த வாலிபர்கள் ஈமான்ல இருக்கிறாங்க, இதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க மாதிரியான அரசல் பரசலா தகவல் வந்துச்சு. அப்ப மன்னன் சொன்ன, நான் வெளியூருக்கு போறேன், நான் போயிட்டு வர்றதுக்கு இடையில எல்லாரும் இதைத்தான் வணங்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டுட்டு போயிட்டான். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, கவலையில இருக்காங்க. நான் சொல்றது சூரத்துல கஹ்ஃப் கூறுகின்ற ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தினுடைய முதல் இத் அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃப், அந்த வாலிபர்கள் குகைக்கு சென்ற பொழுது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த அத்தியாயத்தினுடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்கிறேன். இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க,
என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு என்ன செய்யறதுன்னு புரியாம ஒரு ஓரத்துல போய் ஒரு மரத்தடியில போய் உட்கார்றாங்க. அப்படி இந்த 7 பேருக்கு மத்தியில எந்த தொடர்பும் இல்ல. அவங்க எங்கெங்கே உள்ளவங்க. இன்னொரு தம்பியும் அங்கே போய் சேர்றாரு, இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வர்றாரு. தற்செயலாக ஒரு இடத்தில் 7 பேர் கூடிக்கொள்கிறார்கள். நம்ம பயந்து பயந்து பேசுறவங்க கடைசியில அவங்களுக்குள்ள பேச்சு வரும் பொழுது எதற்காக இங்கே வந்தோம் என்று கூறுகின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை என்று கவலையை வெளிப்படுத்த கடைசியில் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்கள். இவர்களுக்காக நாம் ஈமானை இழந்து விடக்கூடாது, நாம் இந்த ஊரை விட்டு போய்விடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஊரை விட்டு போயிடுவோம், அந்த கஷ்டத்தை எடுத்துக்கலாம். ஈமான விட முடியாதுன்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஊரை விட்டு போறாங்க. இன்றைய ஜோர்டானிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கேதான் குகைவாசிகள். அந்த குகைவாசிகள் இன்னைக்கு அசாபுல் கஃப் அவங்க படுத்துறங்கிய இடம் இருக்கிறது. பக்கத்துல மஸ்ஜித் இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையினால அங்கு சென்று ஜியாரத் செய்யக்கூடிய நசீபை கூட ஒரு 2015 பெற்றோம். அந்த வாய்ப்பு இருந்துச்சு, அங்க போனோம், அவங்களுடைய மக்பரால ஜியாரத் செஞ்சோம். அந்த இடத்துக்கு இவங்க போனாங்க. இவங்க போய் அந்த இடத்துல சும்மா ஒதுங்கி இருந்தாங்க. அந்த இடத்துல போய் தங்கி இருந்தாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன பண்ண தெரியுமா? தங்கினவங்க எவ்வளவு நேரம் தங்க முடியும்? கொஞ்சம் தூங்கிடுவாங்க, இல்ல தூக்க வரும் இல்ல, அப்படி தூங்கினவங்களை 300 வருஷம் அல்லாஹ் தூங்க வச்சுட்டான். 309 ஆண்டுகளை அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் அங்கே தங்க வைத்தான், தூங்கிட்டான். அது ஒரு பெரிய வரலாறு. 300 வருஷம் அப்படியே படுத்திருந்தா என்ன ஆகும்? அதுக்கு பாருங்க அல்லாஹ் சொன்னோம், கல்லிபுகும் தாத்தல் யமீனி வ தாத்த ஷிமால், வலதும் இடதுபுறமாக அவர்களை திருப்பிக் கொண்டே இருந்தோம் அல்லாஹ் சொல்றான். சூரிய வெயில் அவர்களுக்கு படுவதற்கு வசதியாக ஏற்படுத்தினோம். என்னென்னலாம் வரும் அந்த வசனங்களை படிக்கணும். ஒரு தடவை அந்த அத்தியாயத்தை, அந்த மீனிங் டிரான்ஸ்லேஷன், கொஞ்சம் விரிவுரைகள், அதனாலதான் தஃசீர் வகுப்புகள் அட்டன் பண்ணணும், கேட்கணும்னு ஆசைப்படும். குர்ஆன் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும். இன்னைக்கு யாரும் நம்ம கெட்டவங்க இல்ல, கெட்டதையா உள்ள வச்சிருக்கிறதுனால கெட்டவங்களை ஆயிடுறோம், அவ்வளவுதான் பிரச்சனை. எப்ப கெட்டது போகும், நல்லவைகள் உள்ளே வருகின்ற பொழுது கெட்டவைகள் போகும். நல்லவைகள் உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா தீயவைகள் வெளியேறும். நம்முடைய உள்ளத்தில் ஒரு தெளிவும் பரிசுத்தமும் பக்குவமும் கிடைக்கும். சரி, இப்ப இவங்களை எல்லாம் அங்கே தூங்க வச்சுட்டான், அவங்களுக்கே தெரியாது. அவங்க கூட ஒரு நாயும் பின்னாடியே போச்சு. அந்த நாயும் அவ்வளவு நாள் இருந்துச்சு. என்ன வார்த்தை பாரு குர்ஆன்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான். சில பேர் சொல்றாங்க சயகூலுன ஸலாஸத்து ராபியுஹும் கல்புஹும், இது குர்ஆனுடைய வசனம், சஹஃபுடைய வசனம். அவங்க 3 பேரு, 4வது நாய். சில பேர் சொல்றாங்க ஹம்சத்துன் சாதிசும் கல்புஹும், அவங்க 5 பேரு, 6வதா நாய் இருந்துச்சு. சில பேர் சொல்றாங்க சபஅத்துன் வ சாமினுஹும் கல்புஹும், 7 பேரு, 8வதா நாய் இருந்துச்சு. அந்த நாயை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான். நல்லோர்களோடு சேர்கின்ற பொழுது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்ற அடிப்படையில் அதற்கும் ஒரு தனி மரியாதை வந்துச்சு, அல்லாஹ் கொடுத்தான். சரி, இவங்க தூங்கிட்டாங்க, 300 வருஷம் தூங்கியாச்சு. அதற்கு அடுத்து எந்திரிக்கிறாங்க. வரலாறுக்குள்ள போனா அது ஒரு வரலாறு சொல்றதுக்கே மணிக்கணக்கில் ஆகும், கஷ்டமான விஷயம் தான். கடைசியில் தூங்கினா ரொம்ப சொருக்கம், எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சா பசிக்குது, அவ்வளவு நேரம் தூங்கினா, பொதுவா தூங்கி எந்திரிச்சாலே நல்லா பசிக்கும். உடனே தங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசு எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல வச்சிருந்ததை, அதை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இவர் வல்ய தலத்தஃப் வலா யுஷ்இரன் பிக்கும் அஹதன். நீங்க இந்த ஆயத்தை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக வல்ய தலத்தஃப் என்ற அந்த வார்த்தைய போல்டு பண்ணி இருக்கும். அது போல்டு பண்ணி இருக்கிறது மீனிங்காக அல்ல, மொத்த குர்ஆன் ஷரீஃபின் எழுத்துக்களின் வரிசையால் இந்த வார்த்தை தான் அதனுடைய மிகச் சரியான மைய பகுதி. சரியா அந்த 50% இந்த பக்கம் அந்த பக்கம் சொன்னா அங்க இடத்துல வருதுன்னு சொல்லுவாங்க. சற்று இந்த சரிதாங்கிறதுக்காண்டி போல்டு பண்ணியிருப்பாங்க. அது என்ன அர்த்தம்னு கேட்டா, வல்ய தலத்தஃப், ரொம்ப கவனமா போகணும், இடகுடமா மாட்டிக்கிட்டாத. வலா யுஷ்இரன் பிக்கும் அஹதன், யாரும் உங்களை தெரிஞ்சிடக்கூடாது, நீ வெளியே போய் மாட்டிக்கிட்டாதீங்க, எச்சரிக்கையா போங்க. அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, ஏதோ ரொம்ப அசதியில தூங்கிட்ட போல இருக்கு, 12 மணி நேரம் தூங்கி இருப்பான், அல்லது 18 மணி நேரம், 20, அதிகப்படியா போனா ஒரு நாள் தூங்கி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சுதான் பயந்து ஆள் அனுப்புறாங்க. அங்கே போய் இவர் காசை கொடுத்து ஜாமான் கேட்கிறாரு கடையில. அந்த நேரத்துல இந்த காசே புழக்கத்துல இல்ல, மாறி போச்சு. அதற்கு அடுத்து தான் அப்புறம் ஒரு மாதிரியா தெரியுது. ஏன்னா அதான் சொன்ன வரலாறுன்னு சொன்னா அதுக்கே டைம் வந்தாரு. அப்புறம் தெரிஞ்சிருச்சு என்ன ஏதுன்னு கேட்டு, இதுக்கிடையில 300 வருடத்துல அரசியல் ரீதியான பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு.
அதற்கடுத்து இருந்த ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்க. முதல் இந்த பிரச்சனைகள் இல்ல, அந்த ப்ராப்ளங்கள்லாம் சால்வ் ஆயிருச்சு. அதற்கடுத்து இவங்க வெளியில வர்றாங்க. அரசன் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆனா இவங்க சொன்னாங்க, இங்க நான் வாழ பிடிக்கல, எங்களை அங்கேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அங்கேயே போறாங்க. கடைசியில் வஃபாத் ஆகிறாங்க. அதே இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டா, சோதனைகள், ஈமானுக்கு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், சில சமயத்தில் இழப்புகள் வரும். அதற்காக நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நீங்க நினைக்காதீங்க. தீனை பாதுகாப்பதற்காக சில சிரமங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். மறைமுகமான அல்லாஹ்வின் உதவிகளை பார்ப்பீர்கள். அதான் அதற்கு அர்த்தம். அதுல குறிப்பா அல்லாஹ் சொல்றான், அவர்கள் வாலிபர்கள், எப்பொழுதும் புரட்சிக்கு காரணமாக இருப்பவர்கள் வாலிபர்களாக இருப்பார்கள் என்பதும் ஒரு பொருள். முதல்ல சிக்கிறது வாலிபர்களாகத்தான் இருப்பார்கள் என்ற எச்சரிக்கையும் அங்கே உண்டு. இன்னைக்கு பார்க்கிறோம், இளைஞர்களுடைய நிலைமைகள் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சூழல். அப்ப இந்த சொல்லுவாங்க, இந்த வரலாறு ஈமானிய சோதனைகள் ஏற்படும், நீங்க எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கணுங்கிற சொல்லுவாங்க. அதே போல அறிவு, என்னுடைய சிந்தனை தான் என்னுடைய ஞானம், என்னுடைய தெளிவு, என்னுடைய விளக்கம், இதுதான் எல்லாம். இதுக்கு தாண்டி எதுவும் வர, நான் எல்லாம் யோசிச்சுட்டேன், நான் எல்லாம் சிந்திச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற இருமாப்பு, இது எங்க போய் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, சின்ன விஷயம் சொல்லணும்னா, இன்னைக்கு எப்படிலாம் வந்துருச்சு. குடும்ப உறவுகள் சிதைந்து, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் வாழ்க்க முடியும். இது எவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு காலகட்டத்தில் மேற்கத்திய அறிவுஜீவிகள் என்று சொல்லப்படுகின்ற முட்டாள்களிடத்தில் சரிகண்ட இந்த பழக்கம் இந்தியாவுடைய நீதிபதிகள் வரை ஏற்றுக்கொள்கின்ற நிலை. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் 18 வயசுக்கு மேல அவருடைய விருப்பம், அவருடைய உரிமை. எதுடா உரிமை, எது விருப்பம்? எப்படிப்பட்ட சூழல் பாருங்களேன். ஏன், எதனால இது வந்துச்சுன்னு சொன்னா, என் அறிவு எனக்கு தெரியும் என்ற சிந்தனை, நாம் எடுக்கும் முடிவு அது சரியானதாகத்தான் இருக்கும் என்ற சிந்தனை. அல்லாஹ் சொல்றான், கல்வி உனக்கு கொடுக்கப்பட்ட பிச்சை ரொம்ப கம்மியாத்தே இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஞானம் அது மிக குறைவானது. சூஃபியாக்கள் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, தங்கத்தை நிற்கக்கூடிய தராஸ் ரொம்ப துல்லியமா தானே காமிக்கும். கத்தரிக்காய் இருக்கிறதுல ரொம்ப அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவான். மீனை நிறுத்தா கூட அப்படியே போட்டுருவாங்க. தங்கத்தை நிற்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவானா? போட மாட்டான். அந்த தராசு என்ன காமிக்கும்? 1 கிராமை 1000 மில்லி கிராமாக பிரித்து காண்பிக்கும். 1 கிராம 1000 பிரிச்சு காமிக்கும். அதானே தங்கத்துடைய தராசு. இவ்வளவு துல்லியமா இருக்குது, மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய பீரோவை தூக்கி அதுல வச்சா காமிக்குமா? காமிக்காது. ஏன்? அது அதனுடைய கெப்பாசிட்டியை தாண்டியது, அதனுடைய கெப்பாசிட்டிக்கு அப்பாற்பட்டது. இப்படித்தான் மனித அறிவு உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு, ரொம்ப கம்மியா கொடுத்திருக்கேன். அல்லாஹ் சார் அவன் ஊத்திட்டும் இல்ல கலீலன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாத. ஏதோ எனக்கு அல்லாஹ் கொடுத்தது இவ்வளவு, இந்த பிச்சை எனக்கு இது தெரியும், அவ்வளவுதான், எல்லாம் தெரியும் நினைச்சதா. எல்லாம் தெரியும் வருகின்ற பொழுது என் சிந்தனைக்கு பட்டதெல்லாம் சரி, என் சிந்தனைக்கு சரியென படவில்லையானால் சரியில்லை என்ற சிந்தனை வந்துடும். இது ஈமானுக்கு ஆபத்தாக முடியும். இன்னைக்கு சில பேர் எக்ஸ் முஸ்லிம்ங்கிற பேர்ல போறான். ஏன்டா எக்ஸ் முஸ்லிம் சொல்ற? உனக்கு இன்னொரு மதம் பிடிக்கிறது என்றால் போய் தொலைய வேண்டியது தானே. நம்மளை டேமேஜ் பண்றதுதான் ஒட்டுமொத்த உலகத்துடைய நோக்கம். நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. எக்ஸ் முஸ்லிம்னு ஒரு குரூப் இருக்கிறான். எக்ஸ் கலெக்டர் கேள்விப்பட்டிருப்போம், எக்ஸ் தாசில்தார் கேள்விப்பட்டிருப்போம், எக்ஸ் முஸ்லிம். இப்ப நம்மள்ட்ட யாராவது எக்ஸ் ஹிந்துன்னு சொல்லுவோமா? ஒரு ஹிந்து சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு முஸ்லிம், அவர் கிறிஸ்டானிட்டி ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்தவர், அவ்வளவுதானே. அப்ப நீ இங்க இருந்து போனீங்கன்னா நீ போன இடத்த சொல்லு, அதோட முடிச்சுக்கிற வேண்டியதுதானே. இல்ல, இவர் எக்ஸ் முஸ்லிம் சொல்லி நம்மளை டேமேஜ் பண்றதுக்குன்னே 4 பேர் உருவாக்கி வச்சிருப்பாங்க. இது என்னன்னா, சிறங்கு பிடிச்சன, அதாவது சிறங்கு நோயாளி சொரிகிறதுல ஒரு சோகம் காணுவான்ல, இதே இதுதான் இன்னைக்கு இந்தியா, குறிப்பா உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு இதை சொல்ல வர்றாங்க? இவங்களுடைய சிந்தனை, இவன் அறிவுக்கு, எனக்கு இது அறிவுக்கு படல, அதனால இதை ஏத்துக்கிற முடியாது அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றான் அல்லவா? எதனால? என் அறிவுதான் எல்லாம், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற சிந்தனை. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இந்த அத்தியாயம் கூறுகின்ற வரலாறு அதை தவிடுபடியாக்கிறது. அப்படி இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு புறப்பார்வை உண்டு, அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் ஒரு அகப்பார்வை உண்டு. புறப்பார்வை வைத்து விட்டு முடிவு செய்ய வேண்டாம். அத அல்லாஹ் இங்க சொல்லி காமிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க அந்த மக்கள், இந்த காலத்தில்
அதிக ஞானம் உள்ளவர்கள் யார்? நானாகத்தான் இருப்பேன்னு சொன்னாங்க. தப்பு இல்லை, அவங்க நபி, அல்லாஹ்வுடைய நபி, மனிதர்களையே நபிமார்கள் சிறந்தவர்கள், அவர்கள் தான் ஞானமிக்கவர்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லி இருந்தாலும் கூட அல்லாஹ் பார்க்கிறான், இல்லையே இது இப்படி சொல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சான். ஹிதர் போய் படிச்சுட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இவங்க முர்சலான நபி, அவங்க நபியா இல்லையாங்கிறதே டவுட்டு, அங்க போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றான். நீண்ட குர்ஆன் கூறுகின்ற வரல போனாங்க, கடலுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா அதான் நல்லோர்களுடைய அடையாளம். அல்லாஹ் சொல்றான்ல, போ நீ இங்க போய் படிச்சுட்டு வான்னு சொன்னா, யா அல்லாஹ் என்னைய போய் இங்க படிக்க சொல்றேன்னு கேட்கல. அதான் நல்லவங்க. சிறு பிழை ஏற்பட்டால் கூட அவங்க இதான் எடுத்துக்கிற மாட்டாங்க. அல்லாஹ் என்னை கண்டிச்சுட்டான்ல, அல்லாஹ் என்னை திருத்திட்டான்ல சந்தோஷப்படுவாங்க. உடனே கேட்கிறேன், யா அல்லாஹ் நீ சொல்லு, நான் போறேன். போ அங்க போ, கடலுக்கு போ. கடல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க இருக்கிற ஒரு மீனை எடுத்துட்டு போ. ஒரு நேரத்துல மீன் இல்லாம போகும் அந்த இடம் தான். மீன் எடுத்துட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல பசிக்குது, தன்னுடைய பணியாளர்கிட்ட சொல்றாங்க. அவங்களுடைய கபரோட ஜோர்டான் பக்கத்துல தான் இருக்கு, அங்கே ஜியாரத் செஞ்சோம். யூஷா இப்னு நூன் அவங்களும் நபின்னு சொல்லப்படுது. அவங்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் வாலிபருக்கு சொன்னார்கள் என்று இந்த வசனம் சூரத்துல் கஹ்ஃபுடைய 15வது ஜுஸுடைய பிற்பகுதி கடைசி ருக்குல இந்த வசனம் தொடங்கும். சொல்றாங்க, பசிக்குதுப்பா, அந்த மீன் எடுங்கிறாங்க. மீன் பார்த்தா காணோம். ஆஹா, மீனை காணோம். அப்ப சத்தம் போடுறாங்க, என்ன அப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுதான் இப்ப அடையாளம். கடைசியில போன ரூட்ல திரும்பி வர்றாங்க. அந்த மீன் போன ரூட், மீன் எந்த இடத்துல போயிருக்குங்கிறதுக்கு அடையாளமா தண்ணீர்ல ஒரு ரோடு போட்டது மாதிரி ஒரு பள்ளம் தெரிகிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவ்வளவுதான். மீன் போன பள்ளமா தெரியும், அது எப்படி தெரியும்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கடைசியில போனாங்க, சந்திச்சாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாவா நீங்க நம்ம கூட இருக்க முடியாது, இல்ல நமக்கு கூட இருக்கணும். இது எல்லாம் குர்ஆன் ஒவ்வொரு வசனத்துக்கு சொல்லி அர்த்தம் சொன்னா அழகா இருக்கும். சொல்றாங்க, நான் உன் கூட இருக்கிறேன், படிக்கணும். இல்ல நீங்க நம்ம கூட இன்றைக்கலன் தஸ்தத்தியமாய சபரன், நீங்க நம்ம கூட இருக்க முடியாது, உங்களுக்கு பொறுமை பத்தாதுங்கிறான். இல்ல நான் கண்டிப்பா இருப்பேன். சரி அப்படி இருப்பேன்னா நான் என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னா, கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போறாங்க. 2 பேரும் பயணம் செய்யறாங்க. அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு படகுல பயணம் செய்யறாங்க. அந்த மக்கள், இவங்க 2 பேரும் ஒரு நல்ல பெரிய ஆட்களா மகான்களா தெரியுறாங்களே, அவங்கள ஏத்திக்கிட்டு நீங்க காசே வேணாம், நம்மள சொல்லுவாங்கல்ல, அசத் வாங்க ஃப்ரீயா அவங்களை இறக்கி விட்டுறேன்னு, அது மாதிரி இறக்கி ஏத்திட்டு போறா. போகும்பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் படகுல ஓட்ட போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் தாங்க முடியாது. என்னடா இது, நம்மள பாவம் இறக்கப்பட்டு காசு கூட வாங்காம ஏத்திட்டு போறாங்க, அவங்க படகுல போய் இவர் ஓட்ட போடுறாரு, என்ன அர்த்தம் கேக்குறாங்க. என்ன இது, நீங்க எப்படி செய்யறீங்களே, ஹரக்தாகா, இப்படி நீங்க ஓட்ட போடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்டாங்க, நான் உன்னை ஏற்கனவே சொன்னா இல்லையா, என்ன செஞ்சாலும் பேசக்கூடாது, நீ நம்ம கூட இருக்க முடியாது, உனக்கு பொறுமை பத்தாதுன்னு சொன்னல அப்படிங்கிறான். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன், லா துஆஹிதுனி பிமா நஸீத் வ துர்ஹிக்னி மின் அம்ரி உஸ்ரா, மறந்துட்டு செஞ்சுட்டேன், என்னை தண்டிச்சிடாதீங்க, அதாவது என்னை துரத்திடாதீங்கன்னு சொன்னாங்க. திருப்பி அதுக்கடுத்து இன்னொரு இன்சிடென்ட், அப்பவும் கேட்டாங்க. அப்ப அழகா சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அடுத்த இப்பவும் நான் மறந்துட்டேன்னு சொன்னா ஏத்துக்கிறப்பட மாட்டாரு, அடுத்த தடவை செஞ்சா, இன்னொரு தடவை நான் செஞ்சுட்டேன்னு சொன்னா என்னை உங்க கூட வச்சிருக்காரு. நீ சால்த்துக்கு அன்சையும்பா பலா துசாஹிபினி, எனக்கு இன்னொரு தடவை செஞ்சுட்டா என்னை நீங்க அனுப்பி விட்டுருங்க. கடைசியில இன்னொரு தடவையும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நான் நேரம் பத்தாதுங்கிறக்கா நான் தவிர்க்கிறேன். இன்சிடென்ட் நடந்துச்சு, கேட்டாங்க. அதுக்கடுத்து பாவா முடிஞ்சிருச்சு, 3 தடவை நீங்க மீறிட்டீங்க, இதுக்கு மேல காரணமே சொல்ல முடியாது, நீங்க போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொன்னாங்க, என்ன நடந்துச்சு, ஒவ்வொன்றுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதுல அந்த படகுக்கு சொன்னாங்க, ஏழை மக்களுடைய படகு அது, இவங்க போறாங்க, நம்ம எந்த இடத்துல போய் இறங்குறோமோ அதை தாண்டி இவங்க போகும் பொழுது அநியாயக்காரன் ஒருத்தன் அங்க இருந்து இந்த படகுகளை ஃபுல்லா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான், அதுல ரொம்ப நல்லா இருக்கிற படகை தான் எடுக்கிறான், சின்ன சின்ன டேமேஜ் உள்ள படகெல்லாம் அனுப்பி விட்டுறான், அதுக்காக ஹோல் போட்டேன்னு சொன்னாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படு, இது குர்ஆன் கூறுகின்ற விஷயம், காரணம் சொல்லப்பட்டுச்சு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, எனக்கு என்ன விளங்கியதோ அது மட்டுமே இறுதியானது அல்ல, அதை தாண்டி இன்னொரு பக்கம் இருக்கலாம், இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்ற குறைந்தபட்ச சிந்தனை மோமின்களுக்கு வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறது அவன் தரப்பிலிருந்து ஒரு புரிதலுக்கான விளக்கமே தவிர எல்லாம் என்று கருதி என்னை நான் ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது என்ற தத்துவத்தை
இந்த வசனம் இந்த அத்தியாயத்தில் உண்டான மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹுதர் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக பேசுகின்ற அந்த வசனம் சொல்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அதே போல இன்னும் 2 விஷயம் சொன்னோம். அந்த பொருளாதார காசு தான் எல்லாம் அப்படிங்கிறதும், ஆட்சி அதிகாரம் வருகின்ற பொழுது பிரச்சனைகள் வரும், அந்த நேரத்தில் எப்படி நடக்கணுங்கிறது இந்த அத்தியாயம் சொல்கிறது. இப்படி இந்த மிக முக்கியமான மனிதன் தன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை குறிப்பிட்டு அதற்கு எதில் தீர்வு இருக்கிறது, தெளிவு இருக்கிறது என்பதையும் இந்த அத்தியாயம் 4 வரலாறுகளின் மூலம் பேசுவதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஓதுங்க, ரீகால் பண்ணிக்கங்க, ஞாபகம் வச்சுக்கங்க, அதை ஓதுங்கள், அதனுடைய தத்துவங்களை புரியுங்கள். அப்படி புரிகின்ற பொழுது ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கு அது தீர்வாக அமையும், அது தெளிவை கொடுக்கும். அதுதான் பிரயாசம் என்பதற்கான அர்த்தம். இன்னொன்று, தஜ்ஜாலிருந்து பாதுகாக்கும் என்று சொன்னால் தஜ்ஜாலிய சிந்தனையிலிருந்து, தீமைகளிலிருந்து இதை நீங்கள் ஓதுவதும் புரிவதும் அதை பின்பற்ற நினைப்பதும் உங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்றாங்க. நாமும் இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை முடிந்த அளவிற்கு ஜும்மாவிற்கு முன்னால் ஏதேனும் ஒரு காரணம் விடுபட்டுச்சு ஜும்மாவுக்கு பின்னால ஓதிடணும். முடிந்த அளவிற்கு ஜும்மாவுக்கு முன்னால் அந்த அத்தியாயத்தை ஓதவும், அதனுடைய தத்துவங்களை விளங்கவும், அதை பின்பற்றி நடக்கவும் எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله العظيم.